இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டுங்கிற கற்பனைவாதத்தை விட உலகத்தில் வேற கற்பனைவாதம் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிகள். தொடர்ந்து ஆதரித்து வரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. தந்தி டிவி மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் யாருடைய வாக்குறுதி மக்களை இருக்கிறது என்ற அந்த தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அது நாம் தமிழர் கட்சி சார்பாக சாட்ட திருமர்கள் அவர்களும் பங்கெடுத்துக் கொண்டதார். மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா திமுகவோடு சேர்ந்த சரவணன் அவர்களும், பாட்டம் கட்சியோட பாலு ஐயா அவர் வழக்கறிஞர் அவர்களும், அண்ணாதிமுக சாருடைய பாபு முருகல் அவர்களும், திமுக அதாவது தாவேக சார்பாக அவருடைய முன்னாள் ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள், அவருடைய ஆதரவாக மதிவாணன் ஐயா அவர்களும், காங்கிரஸ் சார்பு அலிபுகார் அவர்கள் கலந்து கொண்டு இந்த விவாத நிகழ்ச்சியில் முக்கியமாக தாவக தகர்ப்புகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் அழிப்புகால் ஒரு பித்தலாட்டங்களையும் அம்பலப்படுத்தியது தான் இது முக்கிய காரணம். அசிங்கப்பட்டதான் இப்போ பேச போகிறோம். முதலாக அலிபுகார் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார், சீமான் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொடுக்கிறார் என்பது போன்று ஒரு இந்த திரும்ப கற்பனை என்று சொல்வது உண்டு. சீமான் ஒரு பொய்யாக வாக்குறுதி கொடுக்கிறார். அது முடியாத காரியம் என்பது கட்டமைக்க முயற்சிப்படுகிறார். அது கட்டமைக்க முடியுமா முடியாது என்பதுதான் நாம் தமிழர் ஆட்சி வரைவு சட்டத்திட்டங்களை எப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும், எதில் வருமானத்தை ஈட்டப்பட முடியும், எதன் மூலம் மக்களை வேலை கொடுக்க முடியும் என்பது வரைமுறைகளை வகுத்து கூட தான் பேசுகிறார்கள் என்பது வாய்ச்சாவட விடவில்லை. சரிங்களா? காங்கிரஸ் போன்று வாய்ச்சாவடால விடவில்லை. என்ன சொல்றீங்க? எடுத்தோன்னா நக்கல் செய்தோடமாக சீமான் நெய்தல் படைய கேலி செய்கிறீர்கள். அந்த கேள்வி எப்படி நெய்படையப்பார்? நேவியில் கடற்கரையில் நேவி படை ஒன்று இருக்கிறது தெரியுமா? தெரியாதா? அவர்களுக்கு உள்ளே போன சுட்டு கொண்டு விடுவார்கள், இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லுகிறீர்கள். இதுக்கு தான் சாட்டை சரியான சாக்கிய முக்கியம் எடுத்துக்கிறார். இருக்கிற கேரளா மாநிலத்தில் கேளுங்க, அங்கே காங்கிரஸ் எதிர்கட்சி தான் இருக்குது. அங்கே மீனவர்கள் வைத்து மீனவர் படை கேரள சிஎம் முதலமைச்சர் பிரணாய் வச்சிருக்காரு. அங்கே கேளுங்க, கடலோர காவல்படை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ எதுவுமே தெரியாமல் குடிச்சல குதிரை ஓட்டுறீங்களா? கடலோர காவல்படை என்பது அது பேர் தான் நாங்கள் தேய்தல் படம்னு வைக்கிறோம். அந்த மீனவர்களையே தன்னோட தற்காத்து கொள்ள அவர்களுடைய ஒரு அணியை உருவாக்கி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து உலகத்து படையை உருவாக்குவோம். அவருடைய தேவையான உடைமைகளையோ உணவுப் பொருட்களையோ எரிபொருட்களை எல்லாம் சரியாக கண்காணிக்கிறதுக்கு, அவருடைய கண்காணிக்கிறதுக்கும் அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு ஒரு படையை உருவாக்கன்னு சொல்லுகிறாரு. அது எப்படி சாத்தியம் இல்லாமல் இருக்கும்? இது மற்ற கேரளா ஆர்லாஸ் நிறைவேற்றிருக்கிறாங்களே, முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு வாதத்துக்கு நீங்கள் சொல்ற மாதிரி கற்பனை வாதனை வச்சிங்க. அந்த கற்பனை வாதத்தில் கூட பச்சை பசேர்னு ஒரு நாடு, மழை சொன்ன மழை பெய்யுது, கிளியெல்லாம் பறக்குது, ஆறு நிறங்கள்லாம் நிறையுது, செல்வ செழிப்பாக விவசாயம் செழிக்குது, மக்கள் வறுமை பொங்குது, இலவச கல்வியில் எந்த படிப்பெல்லாம் படிக்கிறான், எந்த குற்றமும் இல்லாமல் மக்கள் பெண்கள் சுதந்திரமாக தைரியமாக விலை செல்ல முடியுது. இப்படி கற்பனையில் கூட ஒரு நாடு இப்படி இருக்குன்னு சிந்திக்கிற தலைவன் எங்க? இதெல்லாம் நடக்காதுன்னு முட்டுக்காட்டை போடுற நீங்கள் எங்கே? சொல்லுங்க. அது இல்லாமல் இது கற்பனைவாதம். அது மட்டும் இல்லாமல் இலவச கல்வி பற்றி முக்கியமாக இலவச அல்புகார் அசிங்கப்பட்ட தரவு தான். தமிழ்நாடுக்கு பட்ஜெட்டு போடுறது பார்த்தீங்கன்னாக்கா 40 to 45 கோடி பட்ஜெட்டு போடுறாங்க. எஜுகேஷனுக்காக பட்ஜெட்டு போடுறாங்க. அதாவது பிரைவேட் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 20 to 30 கோடி ஆன இன்கம் இருக்கிறது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 70 to 75 கோடி தேவைப்படுகிறது. அதாவது பட்ஜெட்டில் 20 to 28% இது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இத்தனை கோடி எங்களுக்கு இத்தனை கோடி வருமானம் இல்லாமல் நீங்கள் எப்படி இலவச கல்வி கொடுப்பீங்க? இது முடியாத சாத்தியம் இல்லாமல் சொல்லுகிறாரு. இந்த சாத்தியம் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் சாட்டை அவர்கிட்ட வந்திருக்காங்க தெரியாமல் இருக்காதா? ஒரு கல்வி திறந்த காமராசர் கட்சியில் இலவச கல்வி காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு அழிப்புகாரி கொடுக்க முடியாது சொல்றது அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு இதை விட மானம் எங்கேயும் வருமா? அது மட்டும் சொல்லாமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்கா 23 ஆண்டுகள் மேலே ஆகும். இது அரசியல் ஆய்வுப்படி அறிக்கையின்படி அந்த தனியார் கல்விகள்லாம் அரசு உடைமையாக்கப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண 23 ஆண்டுகள் ஆகும் சொன்னார். பார்த்தீங்கன்னா இதற்கும் சரியான பதிலடியை கொடுத்துக்கிறார். அப்போ 73 ஆண்டுகளாக ஆட்சியில் இன்னும் கிடிச்சிங்கிறத கேட்டுக்கிறாரு. புரியுதுங்களா? காங்கிரஸோட பித்தலாட்டத்தை மூலம் வச்சுக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அலிபுகாரி அவர்கள் உதாரணத்தை சொல்கிறாங்க. ஒரு செய்தியை பார்த்தேன். யூபிஎஸ் தேர்வு முதல்ல வெற்றி பெற்ற மாணவர்கள் பேட்டி கொடுத்துறாருக்கு. நான் முதல்வர் பாடத்தில் 7500 மாதம் பெற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம் எக்ஸாம் எழுதுவதற்கு 25,000 பெற்றுக்கொண்டேன். மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு 50,000 பெற்றுக்கொண்டே தமிழக அரசு உதவி கொடுத்தது அப்படின்னு சொல்லுகிறேன். பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார். அதே போன்று இதற்கு தான் சொல்லுகிறார், இலவச கல்வி எப்படி கொடுக்க முடியும்னு கேட்ட அழிப்பவர்களுக்கு சரியான பதிலை கொடுத்துறார். அப்போ நீங்கள்
என்ன பண்ணுறீங்க? முதல்வன் எல்லாம் 1000 கொடுக்குறீங்க, புதுவன் 1000 கொடுக்குறீங்க, புதுமை பெண்கள் 1000 கொடுக்குறீங்க, கல்வி 1000 கொடுக்குறீங்க. இதுக்கு தான் நாங்கள் சொல்லுகிறோம். கல்வியை நாங்கள் இலவசமாக கொடுத்து விட்டால் எதுக்கு இந்த 1000 ரூபா? இதுதான் கேட்குறாரு. சரிங்களா? அதே போன்று இது மட்டும் இல்லாமல் இந்த அலி புகாரி அவர்களுக்கு பாபு மருகள் ஒரு அண்ணாத்த பலியிட கொடுத்துக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சமீபத்தில் இபிஎஸ் வெற்றி பெற்ற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திமுக தான் தமிழ் முதலாக பெண்கள் இந்த இந்த இபிஎஸ் அகாடமியில் படித்து வச்சு தான் இப்படி வெற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பெரிய பெற்று கொடுக்குறாரு. அதே தினத்தந்தியில் வந்திருக்கிறது. ஐயா துரைசுராமி இருக்காங்க பார்த்தீங்களா, சைத சூரதாசன் அவர்கள் எடுத்த மனிதநேய அறக்கட்டளை மூலம் படித்த 40 மாணவர்கள் வெற்றி பெற்றதாக செய்தி வருகிறது. அதே போன்ற தனியார் அகாடமியில் படித்த நம்மளுக்கு இப்போ யாரோடைய வெற்றி பெற்றதை திமுக ஸ்டிக்கர் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுலேயும் ஒரு ஏமாற்று வேலை. சொல்லுங்கள், மிகவும் ஏமாற்று வேலை செய்திருக்கிறதா இல்லையா? இப்போ வாக்குகள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், இதில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த திமுக அரசு காங்கிரஸ் பித்தலாட்டம் உடைச்சாச்சு, கல்வி ஏன் செய்ய முடியாதுன்றதுக்கும் சாட்டை சரியான பதில் கொடுத்துட்டாரு. அது கல்விக்கு அதே போன்ற திமுக செய்த பித்தலாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, 2013ஆம் ஆண்டு வெள்ளம் பெருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் நிறைஞ்சு ஓடுது. ஆனால் 10 நாளுக்கு அப்புறம் ஒரு குளம் குட்டை தண்ணி எங்கேயும் நீரும் இல்லை. ஆனால் இப்போது சமீபத்தில் மழை பெஞ்ச மழையில் 5000 ஏக்கர் தண்ணி, 5000 விவசாயிகள் அறுவடை செய்கின்ற காலகட்டத்தில் பயிரில் காஞ்சி போகிறது. ஒரு குளங்கூட்ட தண்ணி இல்லை. அப்போ இவர்கள் ஆட்சியின் லட்சணம் என்ன? குளங்கூட்டால் தூரானா வாய்க்கால் சுத்தம் செய்தாங்களா? எதுவுமே செய்யலை என்பதான் எடுத்துக்காட்டுது. இவங்களை எதுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத சாட்டை தரணும் பதிலீடு கொடுத்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சரவணன் முருகன் அண்ணாதுரை திமுக சொல்லி பேசுகின்ற பொழுது செய்யப்படுகிறார். நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர்களை பார்த்து. நாங்கள் வந்து 505 வாக்குகள் கொடுத்தாங்க. 505 வாக்குல 405 வாக்கு 364 நிறைவேற்றி விட்டோம். 4 பரிசீலனை இருக்கிறது. இதில் வந்து சில நில கைப்பற்றுறதும் மத்திய அரசு போன இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதனால நம்ம நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சி சார்போடைய ஐயா ஸ்டாலின் 95-85% நிறைவேற்றி பீலா விட்டுட்டு ஒரு திட்டம் நடுவில் ஐயா வடக்கறிஞர் பாலா அவர்கள் சொல்லுகிறார். பாமகனுடைய 106 திட்டம் தான் நிறைவேற்றப்பட்ட, மீதி எல்லாம் எதுவும் நிறைவேற்றவில்லை. நம்ம புக்கே போட்டு நிறைவேற்றுறார். இதில் சாட்டை திரும்ப பதிலடி வைத்துக்கிறார். என்ன படிச்சுனாக்கா, நீங்கள் கொடுத்த தேர்தலை நிறைவேற்றிருக்கீங்களா? முதலாக என்ன சொன்னீங்க ஆட்சி வந்த பிறகு? தேசிய நூலாக அறிவிப்போம் ஆக்குனீங்களா? அதிமுக ஊழல் செஞ்சவர்களை வந்து தண்டனைப்பட தனிநேர நீதிமன்றம் அமைச்சிங்களா? சிலிண்டருக்கு கேஸ் சிலிண்டர் 100 மானியம் கொடுத்தீங்களா? பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாய் கொடுத்து குறைச்சிங்களான்னு கேட்டுக்காரு. இப்படி எல்லா பித்தலாட்டங்களையும் எதையுமே செய்யாத மக்களுக்கு எதுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் எடுத்துக்கிறார். அதனோட சரவணன் சொல்கிறார், நாங்கள் வந்து எங்களை வந்து கடனை வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. எது கல்வியை நாங்கள் முதல்வன் 1000 கொடுக்குறோம், புதுமை பெண்கள் 1000 கொடுத்துக்கிறோம். அந்த 1000 கொடுத்தனால தான் வந்து பெண்கள்லாம் மேலோடு படிக்கிறாங்க, இப்போ காலேஜ் போயிருக்காங்க, பட்டம் அதிகப்பட்டிருக்காங்க, 18% உயர்ந்திருக்குது அப்படின்றீங்க. நாங்கள் சொல்கிறோம், இத்தனை கோடி 3000 கோடி 4 கோடி செலவு பண்ணி நம்ம கொடுக்குறத விட நாங்கள் இலவச கல்வி கொடுத்து விட்டால் எதுக்கு அந்த 1000 ரூபா முதல்வர் எதுக்கு, நான் புதுமை எதுக்கு என்று சாட்டை நாம் தமிழ் செல்வி எடுக்கிறார். அப்போ இவர்கள் வந்து மற்றொன்று சொல்லுகிறார், நாங்கள் வந்து கடன் வாங்கிவிட்டோம், 5 லட்சம் கோடி தான் கடந்து அதிமுக 2021 இப்போ தான் 10 லட்சம் கோடி நெருங்கி விட்டது என்று சொல்கிறார்கள். 2021 முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 70 மாடலாம் பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சம் கோடி தான் இந்தியா உள்நாட்டு உற்பத்தி, தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி இப்போ 40 லட்சம் கோடி நெருங்கி விட்டது. அப்போ உற்பத்திக்கு ஏற்ப நாங்கள் கடனை வாங்குறது இது உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து நம்ம அலிபுகால் நம்ம காங்கிரஸ் சும்படிக்கிற சொல்லியிருக்காரு, பிக்சடு பெர்மனன்ட் டெபாசிட்டுங்கிற லிமிட் இருக்குது, கடனெல்லாம் அவ்வளோ கொடுத்து வாங்கிட முடியுது. தமிழ்நாடு வந்து கடன் வாங்கணும்னா 30% வந்து கடனை வாங்க முடியும். ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 கடனை வாங்கியிருக்குது. கடன் வாங்குறதே பெரிய பேசி கொண்டிருக்காரு பாருங்க. கடன் வாங்காத ஒரு நாடு இருக்கிற கடன் அடைச்சு மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்க முடியாமல் நாங்கள் கடன் வாங்கி கொண்டு வாங்குவோம், கடனை வாங்கி கொண்டு மற்றதுக்கெல்லாம் மக்களுடைய விலைவாசி மேலே தலையை கட்டுவோம் என்பது பிறகு இதில் பெரிய பெறுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வெற்றி வெட்டு மாடலையும் இவருடைய தில்லாலங்கடியும் வந்து அம்பலப்படுத்த யாருடைய தேர்தல் வாக்குறது சரியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் அரசும் சரியாகிறது. நாம் தமிழ் அரசு பண்ணுறது சரியான குடிநீர், கல்வி, மருத்துவம் எல்லாம் இலவசமாக கொடுப்பேன், தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், அந்த வேலை வாய்ப்பை வைத்து பயன்படுத்தி அவங்களுக்கு தேவை உடனே வாங்கி கொடுத்து கொடுப்போம். சரியா? தேவையற்ற இலவசம் கிடையாது, தற்சார்பு பொருளாதாரம் சொல்லுகிறார். நாம் தமிழ்ச்சி எங்கே இருக்குது? இந்த மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வந்து 2000 தரம்னு சொல்லுது, திமுக வந்து 1000 தரம்னு சொல்லுது, நம்ம புதுசாக ஒரு பக்காமாசு கட்சி 1000 தரம் இருக்காரு. இந்த 3 கட்சிகளும் பணத்தை நோக்கியே தான் இலவசத்தை நோக்கி மக்கள் வாக்குறுதி உறுதி செய்து கொண்டு பணத்தை மட்டும் தான் ஊசிக்கிறார்கள் என்றதையும் அம்பலப்படுத்துகிறார் நாம் தமிழ் கட்சியோட சாட்டை தமிழன் அவர்கள். இதுதான் சொல்கிறோம். நம்ம வந்து இதை வந்து இது மக்கள் வழக்கம் மிக்க புரிந்து கொள்ள வேண்டிய காலத்தை கட்டாயம் இருக்கிறது. இவர்கள் இலவசம் என்பது மற்றொன்று தவக சார்புடைய மதியம் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து திமுகவுடைய
மக்கா மசூதி என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து மகளிருக்கு வந்தால் நாங்கள் தாய்மாமன் சீர் தருவோம், பட்டு போட தருவோம், காஞ்சி போட தருவோம், நகை தருவோம், பவுன் தருவோம், அறிக்கை கொடுக்குறாரு, இலவச பெண்களுக்கு பேருந்து தருவோம் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய பெண்கள் நிர்வாகிகளும் இலவசங்கள் தேவையில்லை, பசு இலவசம் தேவையில்லைன்னு சொல்கிறார். அப்போ இவருடைய நிலைப்பாடு என்ன? இப்போ பெண்கள் என்ன கேள்வி போகிறீங்க? இலவசத்தை எதிர்த்த ஒரு நிர்வாக பெண்கள் இப்போது இலவச எதிர்த்து ஏனென்று அம்பலப்படுத்திருக்கிறார் பக்கமாசு வச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த இலவசம் எப்படி நிறைவேற்றும் மக்களை முட்டாளக்கூட வாக்குறுதி, ஏமாற்று வாக்குறுதி என்பது தாவக்கோடு ஏற்கனவே 2 திராவிட கட்சி ஏமாற்றி கொண்டு இலவசம் கொடுத்து, 3வதாக ஏமாற்ற வந்தது தாவக தற்கூரி கட்சி. ஸ்டாலினை 4 கோடி பட்ஜெட் போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி கமிஷனாக எனக்கா 20% 30% கமிஷன் அடிக்கிறாங்க, 10% அமைச்சர் கமிஷன் 30% போயிடுது. அந்த 30% கமிஷன் அடித்தா நம்ம எடுத்து அதுலேருந்து தான் நகையை சீர் கொடுப்போம், சாமான் சீர் கொடுப்போம், பணம் தங்க நகை எல்லாம் கொடுப்போம், பிறந்த கிஃப்ட் கொடுப்போம் எல்லாம் சொல்கிறாரு. பார்த்தீங்களா? இதற்கு சரியான டிவிக்கோட பித்தலாட்டத்தை மூஞ்சி அம்பலப்படுத்திருக்கிறார். அவர்கள் 4.5 கோடி பட்ஜெட்னா அதில் 30% 1.5 கோடி. அந்த 1.5 கோடி இப்போ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி சொன்னீங்கன்னாக்க அது வந்து கமிஷன் அடிக்கிறார்கள். அரசுக்கு மக்கள் செய்ய வேண்டிய சாலையோ எந்த திட்டங்களோ சரிவர செய்யப்படாமல் அதில் இருக்கிற உதாரணத்துக்கு 1 கோடி சொல்லணும்னா 70,000 செஞ்சு விட்டு 30,000 கமிஷன் அடிக்கிறார்கள். அப்போ அந்த கமிஷன் அடிக்கிற காட்சி தான் அரசு ஸ்டாலின் ஆட்சி கமிஷன் அடிச்சு கொண்டுறது. அதை நான் கமிஷன் அடிச்சு இப்போ மட்டும் உங்களுக்கு வந்து இலவசம் செய்கிறேன்னு சொல்றது தற்கூடத்தனமான முட்டாள்தனமான செயல் மட்டும் இல்லாமல் எவ்வளோ மூளை இருக்கிறவன் பேசுவானா, இப்படி சிந்திப்பானா, 300 கிராம் மூளை இருக்கிறவன் பேசுவானா, 50 கிராம் 30 கிராம் வேலை செய்யணும் அது தற்கொலை அசிங்கப்படுத்துகிறார். நம்முடைய பித்தலாட்டத்தையும் பொய் வாக்குறுதியும் அமலப்படுத்துகிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற எல்லா கட்சியும் இலவசம் நோக்கினார்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் அரசியல் மட்டும்தான் மக்களின் வாழ்வாதாரத்தினத்தையும் அடிப்படை எது இலவசம் அதை நோக்கி பயந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் எதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்? எந்த வாக்குறுதி வந்து மக்களை இது கடைசியாக வந்து அசோகவர்தனி அவர்கள் சொல்கிறார், எல்லா கட்சிகளுமே 1000, 2000 கொடுக்கின்றது, எல்லாருமே இலவசம் கொடுக்குறார்கள். ஆனால் மக்கள் மரியாதை யார் நிற்கிறார் அவர்கள் தான் வாக்கு போடுவார்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் எல்லாரும் 3 சொன்னீங்க, எல்லா கட்சியும் 1000 கொடுக்குது, 4 கட்சி போட்டி போடுது இப்போ தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சி ஒன்று இருக்குது, அது வந்து 2005 அறிக்கை விடல, அவர்கள் இலவசம் மட்டும் தான் அறிக்கை கொடுக்குறாரு, அதை சுட்டி காட்டியிருக்க வேண்டும். அவர்கள் சொல்வது இலவச கல்வி மருத்துவம் இதுதான் சொல்லிக்கிறாங்க அரசு. மற்ற கட்சிகள்லாம் இலவசத்தை நோக்கி வாக்குறுதி நோக்கி பரிசு பொருள் நோக்கி கொடுக்கிறார்கள், அதை சுட்டி காட்டியிருக்க வேண்டும். அதை நீங்கள் மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழ்ச்சி கொண்டு தான் மாற்று அரசியலாக இருக்க முடியும். மற்ற எல்லாம் மக்களுக்கு வேட்டு வைக்க அரசியலிலும் அரசியலை வெற்றி பெறுவதற்கும் மக்களை வாக்குறுதி அளித்ததும் உங்களை கவர்ந்திடுவதற்கும் வாக்குறுதிகளை வெற்றி நம்பி எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடாது என்பதற்கு தான் இந்த காணொலி விளையாட நம்ம தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.